Taste the Daily. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னலோடு கூடிய மழை பெய்தது. குறிப்பாக மருதூர், காரியாப்பட்டினம், கீழ்வேளூர், பட்டமங்கலம், இலுப்பூர், ராதாமங்கலம், தேவூர், வெண்மணி, வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய பரவலாக மழை பெய்தது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது விட்டு லேசான மழை மட்டுமே பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இடைவிடாது பெய்த மழையாலும் தடுப்பு சுவர்கள் எழுப்பாமலும் பாதுகாப்பின்றி அரசு தலைமை மருத்துவமனை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடலூர் அருகே மேல் கூடலூர் பகுதியில் அரசு மருத்துவமனையின் விரிவாக்க பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது தடுப்பு சுவர்கள் எழுப்பப்படாமலும் போதிய பாதுகாப்பு இன்றியும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. எனவே விடிய அரசு தடுப்பு சுவர்களை கட்டிய பின்பு மருத்துவமனை பணிகளை செய்யுமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வேளாணூர் அணி ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக துணை சேர்மன் வலியுறுத்தியுள்ளார். நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாணூர் அணி ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி தொடங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக துணை சேர்மன் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இப்பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி இல்லாததால் பள்ளி குழந்தைகள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். விடிய அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறையில் திருமண போஸ்டரில் பெயர் போடாததற்கு திமுக மாமன்ற உறுப்பினர் கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறுக்குத்துறையைச் சேர்ந்த பொன்னம்மாளின் பேரன் திருமணத்திற்காக முக்கிய பிரமுகர்களுக்கு வரவேற்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இதில் திமுக மாமன்ற உறுப்பினர் சுதாமூர்த்தியும் அவரது கணவர் பெயரும் இடம்பெறாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன. அத்துடன் பொன்னம்மாளுக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆட்சியரை சந்தித்த பொன்னம்மாள் விடியா திமுக மாமன்ற உறுப்பினர் சுதாமூர்த்தி மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். விடியா திமுக ஆட்சியில் அராஜகத்தோடு விளம்பரம் தேடுவது மட்டும் குறையவில்லை என்பதற்கு இது சான்றாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓசூர் மாநகராட்சி பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் ஓசூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை விடியா அரசு அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.